जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண கர்மத்தளை தளர்த்தும் தர்மம். ஒரு விறகு கட்டு இருந்து அதை சுற்றி போட்ட கயிற்று கட்டு முடிச்சு அவிழ்க்க முடியாமல் ஆனால் என்ன செய்வார்கள் தெரியுமா? கட்டு தளர்வதற்கு முதலில் கட்டிய கயிற்றை விட இறுக்கமாக அதை இன்னொரு கட்டு போட்ட மாதிரி சுற்றி நெருக்கி பிடித்து கொள்வார்கள். கட்டு போட்ட மாதிரி தானே ஒழிய முடிச்சு போட்டு கட்டியே விடமாட்டார்கள். இந்த இறுக்கத்தில் முதலில் முடிச்சு போட்டு கட்டின கட்டு லூஸ் ஆகிவிடும். அதை எடுத்து போட்டு விடலாம். அப்புறம் கட்டின மாதிரி ஆனால் கட்டியே விடாமல் சுற்றி இருக்கிற இன்னொரு கயிற்றையும் எடுத்து விட்டால் விறகுகள் கட்டற்று விடுபட்டுவிடும். இதே மாதிரி மனசின் கிருத்திரிமத்தில் பல தினசான காரியங்களால் மணி முடிச்சாக கட்டு போட்டு கொண்டு சம்சார பந்தத்தில் கிடக்கிற நாமும் அதிலிருந்து விடுபட சாஸ்திர கர்மா என்று கட்டு மாதிரி உள்ளதை போட்டுக்கொள்ள வேண்டும். கண்ணா பின்னா கட்டாக இல்லாமல் சாஸ்திர மூலமாக ரிஷிகள் ஒவ்வொருவருக்கும் ஸ்வதர்ம ரூபமாக அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார்கள். ரிஷிகளின் மூலமாக ஈஸ்வரனே போட்ட ரூல்கள் இவை. நம் ஸ்வந்த ஆசையின் மேலே கண்ணா பின்னா என்று காரியங்கள் பண்ணி பண்ணி முடிச்சாக போட்டு கொண்டிருக்கிற கட்டு தளர்வதற்கு இந்த ஸ்வதர்ம கர்ம கட்டுத்தான் உதவி புரிவது. இது அசல் கட்டு அல்ல. கட்டு மாதிரி நெரிக்கும். ஆனாலும் இதிலே நெறிப்படுவது நம்முடைய தப்பான ஆசைகள்தான். நம்மை நல்லதில் விடுவிப்பதற்கே இந்த நெரிப்பு. இதை புரிந்து கொண்டால் சாஸ்திர கர்மாக்களை ரூல்கள் கொஞ்சம் கூட தப்பாமல் சந்தோஷமாக செய்து கொண்டே போகலாம். இஷ்டமாய் இருக்கிறது என்று கண்டதை தின்னுகிறோம். வியாதி வருகிறதென்றால் அப்போது ஒட்ட ஒட்ட கிடந்து கசப்பு மருந்து சாப்பிடத்தானே வேண்டும். இது கஷ்டமாய் இருந்தாலும் கூட உடம்பு சரியாகணும் என்பதால் நாமே டாக்டரிடம் போய் இந்த கஷ்டத்தை கேட்டு வாங்கிக் கொள்ளத்தானே செய்கிறோம். பிரேயஸ் ஸ்ரேயஸ். இஷ்டத்தை தருவது ஒன்றாகவும் நல்லதை செய்வது வேறொன்றாகவும் இருக்கின்றன. முறையே பிரேயஸ் ஸ்ரேயஸ் என்று இவற்றை உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. குறிப்பு கடோபனிஷத் 2.2. இஷ்டமாக இருப்பது எதுவோ அதுவே நமக்கு பிரியமாக இருக்கிறது. அதைத்தான் பிரேயஸ் என்பது. இந்த வார்த்தை நடைமுறையில் அதிகம் இல்லை. ஸ்ரேயஸ் என்ற வார்த்தை அடிக்கடி கேள்விப்படுகிறோம். உசந்த நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யும் போது எல்லா ஸ்ரேயஸும் உண்டாகட்டும் என்கிறோம். எது உண்மையில் ஒரு உயிருக்கு நல்லதை தருவதோ அதுவே ஸ்ரேயஸ். பிரியம் என்பதில் இருந்து பிரேயஸ், ஸ்ரீயம் என்பதில் இருந்து ஸ்ரேயஸ், ஸ்ரீ என்பதில் இருந்தே ஸ்ரீயம். ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி, செல்வத்தின் தேவதை, மங்கள தேவதை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆத்மாவுக்கு நல்லது செய்கிறவைதான் நிஜமான செல்வமும் மங்களமும் நித்யஸ்ரீயும். இப்போது ஸ்ரீ வேண்டாம், திருதான் வேண்டும் என்கிறார்கள். தப்பான பாஷாபிமானத்தினாலே அப்படி சொல்கிறார்கள். சில சப்தங்களுக்கே நல்லது செய்யும் சக்தி உண்டு, அதாவது ஸ்ரேயஸ் உண்டு. ராமநாமாவை ஜகத் பிரதம மங்களம் என்று காளிதாசன் கொண்டாடுகிறான். ராம என்கிற சப்தம் அவ்வளவு ஸ்ரேயஸ்கரமானது. ராம ஜபம் பண்ண மாட்டேன், ராமவை தமிழ்படுத்தி இன்பமானவன் இன்பமானவன் என்றுதான் ஜபம் பண்ணுவேன் என்றால் மந்திர சப்த சக்தி இதிலே வருமா? சிவ சப்தமும் அப்படித்தான். அதற்கும் மங்களம் என்றே அர்த்தம். அந்த சப்தமே மங்களத்தை உண்டாக்கக்கூடியது. அகங்காரம் பிடித்த தக்ஷன் சிவ சப்தத்தை துவேஷித்தான். நீ மங்களமான சிவனை துவேஷிக்கிறாய் என்றால் சிவ இதரன் ஆகிறாய். சிவனுக்கு இதரமான அசிவமாக, அதாவது அமங்கலமாக ஆகிறாய் என்று அவனுடைய பெண்ணாக அவதாரம் பண்ணின அம்பாள் சொன்னாள் என்று பாகவதத்தில் வருகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 4.4.14. இப்போது இங்கே மங்களமான ஸ்ரீ சில பேருக்கு பிடிக்காததாக இருக்கிறது. இது இருக்கட்டும். ஸ்ரேயஸை விட்டு பிரேயஸை பிடித்துக் கொள்கிறோம். இஷ்டம் என்று ஒன்றில் போய் விழுகிறோம். அப்புறம் அதனால் கஷ்டம் என்று தெரிகிறது. அந்த நிலையில் இஷ்டப்பட முடியாத ஒன்றுதான் கசப்பு மருந்து, லங்கனம், அதாவது பட்டினி போன்ற ஒன்றுதான்
கஷ்டத்தை போக்கி நல்லதை செய்ய முடியும் என்று தெரிகிறது. இஷ்டப்பட முடியாத அந்த ஒன்றை ஏற்பது இப்போது கஷ்டமாய் இருக்கலாம். ஆனாலும் இது சாஸ்வத கஷ்டமாக நின்றுவிடாது. இஷ்டப்படி தின்னுவது என்பதை சாஸ்வதமாக பண்ணிக்கொண்டே போக நாம் தயார். டயரியா, டிசென்ட்ரி வந்திருக்காவிட்டால் அப்படித்தான் பண்ணிக்கொண்டே போயிருப்போம். ஆனால் இஷ்டம் இப்போது இந்த கஷ்டத்தில் கொண்டு விட்டுவிட்டது. இப்போது மருந்து சாப்பிடுவதும் லங்கனம் இருப்பதும் இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவை அல்லதான். அவை கஷ்டமாகத்தான் இருக்கின்றன. இருந்தாலும் மருந்தும் லங்கனமும் சாஸ்வதமாய் நிலைத்து விடுகிறவை அல்லவே. அதனால் மருந்து சாப்பிடுகிறோம், பட்டினி கிடக்கிறோம், பத்தியமாக சாப்பிடுகிறோம், உடம்பு சரியாக போகிறது. அப்புறம் முன்மாதிரியே மறுபடி இஷ்டப்படி தின்றால் உடம்புக்கு வரத்தான் வரும் என்று ஜாகிரதையாய் இருக்கிறோம். கண்டபடி தின்னாமல் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். நாம் இப்படி செய்கிறோமோ இல்லையோ, புத்திசாலிகளாக இருந்தால் இப்படித்தான் செய்ய வேண்டும். கர்ம நோய்க்கு தர்ம மருந்து. இஷ்டப்படி மனசை ஓடவிட்டு அதன் விளைவாக கண்டபடி காரியம் செய்து நன்றாக கர்மபந்தத்தில் கட்டுண்டு கிடக்கிற போது கட்டை தளர்த்துவதற்காகவே முதலில் அதிகம் நெரிக்கின்ற தர்மசாஸ்திர கர்மக்கட்டை போட்டு கொள்ள வேண்டும். அதிலே போட்டிருக்கிற ரூல்கள் மனசுக்கு இஷ்டமானதாக இருக்கத்தான் இருக்காது. போட்டு நெரிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் இது சாஸ்வத கட்டு இல்லை. கட்டு மாதிரி நெருக்கி பிடித்து கொண்டிருப்பதுதானே ஒழிய முடிச்சாய் விழுந்த கட்டு இல்லை. பக்குவமாகி கர்மபந்தம் முழுக்க போகிற போது சாஸ்திர ரூல் பார்த்து பண்ண வேண்டும் என்கிற கட்டுப்பாடும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆத்ம ஞானிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த ரூலும் இல்லை. வர்ணம், ஆசிரமம் என்பவற்றை வைத்து உண்டான சகல சாஸ்திர ரூல்களும் போய்விட்டவன் அவன். இவற்றை கடந்து விட்டதால் அவனுக்கு அதிவர்ணாசிரமி என்றே பெயர். ஆனால் சற்று முன்னால் சொன்ன வியாதி, மருந்து, உபமானம் இந்த விஷயத்தில் முழுக்க அப்படியே பொருந்தி விடுகிறது என்று சொல்ல முடியாது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. கொஞ்ச நாள் அல்லது 2-3 வேளை மருந்து சாப்பிட்டால் ஜீரண கோளாறு, அதாவது வயிற்றுப்போக்கும் இரத்தக்கடுப்பும் சரியாகி போய்விடுகிறார் போல் அவ்வளவு சீக்கிரத்தில் கர்மா என்ற வியாதி தீர்கிறதில்லை. தேக வாகு என்பதால் சில பேருக்கு எப்போதுமே வயிற்றிலே ஆசிட் அதிகம் சுரக்கிறது. அப்போது மருந்தும் நிறுத்தாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. பிரஷர், டயாபெட்டிஸ், ஹார்ட் என்று பல பேர் நித்தியமும் மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நிறைய தப்புக்களில் மனஸ் போய் சம்பாதித்து கொண்ட கர்மா வியாதியையும் நீண்ட காலம் ஸ்வதர்ம மருந்து சாப்பிட்டுத்தான் ஸ்வஸ்தம் செய்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு உற்சாகம் தருவதற்காக நான் பொய்க்காக சாஸ்திரங்களை பார்த்து அதன் எல்லா ரூல்களின் படியும் நடக்க வேண்டியது கொஞ்ச காலத்துக்குத்தான். கொஞ்ச காலமான உடனேயே அந்த கட்டுப்பாடும் போய்விடும் என்று சொல்லிவிடக்கூடாது. அதனாலேயே இதை சொல்கிறேன். பகுகாலம் சாஸ்திரப்படி ஸ்வதர்மாச்சரணை பண்ணத்தான் வேண்டியிருக்கும். ஆனால் இதில் உற்சாகம் ஊட்டுவதாக ஒரு அம்சமும் இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல நான் மறந்துவிடவும் கூடாது. கசப்பு மருந்து இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒன்றாக ஒருபோதுமே ஆவதில்லை. சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதால் சகித்து கொண்டு சாப்பிட வேண்டியதாகவே, சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதாகவே அது எப்போதும் இருக்கும். பழகி போனாலும் கூட முதலில் இருந்த வெறுப்பு, ஒக்காளிப்பு வேண்டுமானால் இல்லாமல் போகுமே தவிர கசப்பு மருந்தை பிடித்து சாப்பிடுவது என்பது ஒரு நாளும் இல்லை. சாஸ்திர ரூல்கள் இப்படி இல்லை. கொஞ்ச காலம் அவற்றை பின்பற்றி செய்தோமானால் அப்புறம் அவற்றிலேயே ஒரு பிடிப்பு, ஒரு பிடித்தம் ஏற்பட்டுவிடும். விதியே என்று அந்த விதிகளை அனுஷ்டிக்காமல் சரியான ஒன்றை செய்கிறோம் என்ற சந்துஷ்டி நமக்கே ஏற்பட்டு பிரியத்தோடு அப்படி பண்ண ஆரம்பிப்போம். பரம அனாச்சாரமாக கிளப், குடி, ரேஸ் என்று இஷ்டப்படி போனவர்கள் அப்புறம் ஆச்சாரமாக மாறுகிற போது எத்தனை இஷ்டத்தோடு ஸ்நானம், மடி, உபவாசம் என்று அனுஷ்டிக்கிறார்கள் என்பதை அங்கங்கே இன்றைக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ரொம்பவும் அனாச்சாரமாக இருந்தவர்கள்தான் அதை விட்ட பிற்பாடு மற்றவர்களை விடவும் ரொம்ப நியமமாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏதோ ஒரு கம்பல்ஷனில், நெருப்பில் இப்படி செய்யாமல் ஸ்வேச்சையோடு சந்தோஷமாக இப்படி விரும்பி செய்கிறார்கள். சாஸ்திர ரூல்களுக்கு உள்ள பெருமை இது. அது கசப்பு மருந்து இல்லை. கூஷ்மாண்ட லேகியம் யுனானி மருந்துகள் மாதிரி தித்திப்பாக இருப்பது. பித்த சரீரம் உள்ளவர்களுக்கும் விஷக்கடிப்பட்டவர்களுக்கும் அந்த தோஷங்களினால் நல்ல ருச்சியுள்ள பதார்த்தங்களும் கசக்கிறார் போல
நம்முடைய மனசின் தோஷத்தினாலேயே தான் தர்மசாஸ்திரம் மருந்து கசக்கிறது. இதற்கு இன்னொரு கோடியில் நல்ல பாம்பின் விஷம் ஏறினவனுக்கு சீயக்காய் தித்திக்கும் என்று சொல்வார்கள். இப்படியே விஷயசுக விஷத்தில் ஈடுபட்டவனுக்கு வாஸ்தவத்தில் விஷமான துஷ்கர்மாவே மதுரமாக இருக்கிறது. எப்படிப்பட்டவனானாலும் திருந்தணும் என்ற நிஜமான கவலை இருந்தால் சாஸ்திர மருந்து பிடிக்க ஆரம்பித்துவிடும். 2 அர்த்தத்திலும் பிடிக்க ஆரம்பித்துவிடும். அதாவது அது பலன் தரவும் ஆரம்பிக்கும், மனசுக்கு பிடித்ததாகவும் ஆகிவிடும். ட்ரீட்மெண்ட் பகுகாலம் நடக்க வேண்டியதே என்றாலும் தித்திப்பு மருந்தாக இருப்பதால் அதை இஷ்டப்பட்டு சாப்பிடுவது என்று ஏற்படுவதால் சலித்து கொள்ளாமல் அத்தனை காலமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். தார்மீக கர்மா நேரான மோக்ஷ உபாயம் அல்ல. ஆனாலும் இன்னொன்றை இங்கேயே சொல்லிவிடணும். ஸ்வதர்ம கர்மா மட்டும் ஆத்மாவை மனசின் கட்டிலிருந்து விடுவித்து விடாது. அதாவது நிஷ்காமிய கர்மயோகம் என்பதே நேராக மோட்சத்தை அழித்து விடாது. மனசே அற்றுப்போன நிலை அல்லவா மோட்சம். அப்போது எண்ணம் என்பது இல்லை. எண்ணமே இல்லாத போது காரியம் நிச்சயமாக இல்லை. எனவே காரிய ரூபமான ஒரு யோகம் அதை அடைவிப்பதற்கில்லை. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.